பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 80வது வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வனாந்திரங்களில் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவன் காத்திருக்கிறான். எங்கே காத்திருக்கிறான்? எதற்காக காத்திருக்கிறான்? அதே லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் தேவனுடைய திட்டத்துக்காய் உருவாக்கப்பட்டவன். தேவ திட்டத்துக்காய் உருவாக்கப்பட்டவனை தேவன் காத்திருக்க வைக்கிறார். காத்திருக்கிறவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் அல்ல, எங்கே வார்த்தை உண்டாகுமோ அங்கே காத்திருக்க வேண்டும். இங்கே யோவானுக்கு கர்த்தர் எங்கே வார்த்தையை உண்டு பண்ணுகிறாரோ அங்கே காத்திருக்க வைக்கிறார். எலியாவை பாருங்கள், நீ போய் கேரித்தாற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு என்று சொல்லுகிறார். அந்த கேரித்தாற்றண்டையிலே போய் எலியா ஒளித்து கொள்ளுகிறான். எதற்காக? அப்பமும் இறைச்சியும் சாப்பிடுவதற்கா? அது எங்கிருந்தாலும் கிடைக்குமே, அதற்காக அல்ல. அது அங்கே கொடுக்கப்பட்டது உண்மை. ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த காத்திருக்கிறவர்களுக்கு விசேஷமாய் சொல்லுகிறேன், தேவன் நம்மை ஒரு இடத்துல காத்திருக்க வைப்பார். அதை விட்டு நாம் பின்வாங்காதபடிக்கு. அது பல நேரத்தில் வனாந்திரமாகவும் பலருக்கு மறைந்த நிலையாகவும் தான் காணப்படும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என்னை காத்திருக்க வைக்கிறது கர்த்தரானால், என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருப்பது கர்த்தரானால், நிச்சயமாக இந்த இடத்துல எனக்கான வார்த்தை உண்டாகும். வனாந்திரத்தில் பாருங்கள், அன்னா காய்பா அவங்க எல்லாம் ஆலயத்தில் இருக்கிறாங்க. எல்லாருமே வார்த்தை யாருக்கு தான் வெளிப்படும் பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா? அன்னா காய்பாவுக்கு. ஆனால் கர்த்தர் எங்கே திட்டம் வைத்திருந்தார் தெரியுமா? வனாந்திரத்தில். இந்த வனாந்திரத்தில் யார் இருந்தார் தெரியுமா? இந்த யோவான் இருந்தான். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் மட்டும் இந்த யோவான் யாருக்கும் அறிமுகம் இல்லாதவன். ஆனால் அவன் வார்த்தைக்காய், வார்த்தை வெளிப்படும் இடத்துல, கர்த்தர் சொன்ன இடத்துல காத்திருக்கிறான். அதனுடைய ரிசல்ட், அன்னா காய்பா இருந்த இடத்துல உண்டாகும் வார்த்தை என்று காத்திருந்தவர்கள் அங்கே வார்த்தை உண்டாகவில்லை. இந்த யோவானை கர்த்தர் எங்கே காத்திருக்க வைத்தாரோ அங்கே வார்த்தை உண்டானது. ஜனங்கள் எல்லாரும் அன்னா காய்பாவை அல்ல, யோவானை தேடி வந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. வார்த்தை வெளிப்படும் வரைக்கும் நீ தனியாக தான் இருப்பாய். நீ யாரும் இல்லாதவனாய் இல்லாதவளாய் தான் இருப்பாய். உனக்கான வார்த்தை வெளிப்படும் போது உதிக்கிறவன் ஒளியின் இடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள். எனவே கர்த்தர் சொல்லும் வரை, கர்த்தர் சொன்ன இடத்திலே காத்திருங்கள். நிச்சயமாய் உங்களுக்கான வார்த்தை வெளிப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நீர் நல்லவர், எங்களோடு பேசுகிறவரே, எங்களுக்கான வார்த்தை எங்கு வெளிப்படும் அங்கே நாங்கள் காத்திருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.